ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ரூம். இன்னைக்கு என்னம்மா நம்ம செய்ய போகிறோம்? இன்னைக்கு வந்து கேரட் அல்வா. கேரட்டை வச்சு அல்வா செய்யலாம். அதுக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு போடணும்? ஃபஸ்ட்டு வந்து நெய் போட்டுக்கலாம். ஓகே, நெய் கொஞ்சம் காயட்டும். போடலாமா? ஃபஸ்ட்டு என்ன போடுற? முந்திரி. அதை கொஞ்சம் வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். தீயக்கூடாது, சரியா? ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுத்தது வந்து பாதாம் போட்டுக்கோ. பாதாம். நம்ம வந்து இந்த மாதிரி நட்ஸ் இல்லாமலும் பண்ணலாம் அல்வா. ஆனால் வந்து இந்த மாதிரி செஞ்சால் பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியானதாக இருக்கும்ல, அதனால் வந்து நம்ம வந்து நட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது என்ன வச்சுருக்க? வால்நட், பிஸ்தா ரெண்டையுமே போட்டு அதையும் வந்து ப்ரௌன் கலராக வறுத்துக்கலாம். நெய் போதுமா? போதும். இப்போ வந்து நெய்க்கு இது அல்வாவுக்கு வந்து நம்ம நெய் சேர்க்கணும்ல, அதனால் வந்து அப்போ சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்னம்மா பண்ணணும்? இப்போ வந்து அதே நெய் போட்டு இந்த நட்ஸ் எல்லாம் வறுத்தம் பார்த்தியா, அந்த இதிலே வந்து அந்த பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு ஓகே இந்த கேரட் துருவி வச்சுருக்கோம் பார்த்தியா, அதை வந்து வறுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நெய் போட்டாச்சு. நம்ம வந்து 1/4 கிலோ வந்து கேரட் எடுத்து கழுவிட்டு தோல் சீவி துருவி வச்சுருக்கோம். இப்போ அந்த நெய்யிலே போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடு. இப்போ நல்லா வதக்கி விடு. இப்போ வந்து கேரட் வந்து வேகணும் இல்லையா, அதனால் நம்ம என்ன செய்யலாம், ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா மூடி போட்டு எதுவுமே சேர்க்கக்கூடாது, பால் சர்க்கரை எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து கேரட் வந்து வேகணும் இல்லையா, அதனால் வந்து நம்ம மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். சிம்மில் தான் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, தீஞ்சு போயிடும். சிம்மில் தான் இருக்குது. அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து வந்து இப்போ வெந்திருச்சான்னு பாரு. முடியை திறந்துட்டு நல்லா கிளறி விடு. ஓகே, வெந்திருக்கா? போதுமா? போதும். இப்போ வந்து பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து அதையும் கொஞ்சம் நம்ம வந்து ஊற்றிட்டு வேக வைக்கலாம். நீங்கள் காய்ச்சின பாலும் பரவாயில்ல, இல்லைன்னா பச்சையாக வந்து பால் ஊற்றினாலும் பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் ஊற்று, இன்னும் ஊற்று. வேகணும், வெந்துடும். போதும். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடு. நீ இதுக்கு முன்னாடி கேரட் அல்வா செஞ்சுருக்கியா? வீட்டில் ஒரு வாட்டி செஞ்சுருக்கேன், யூடியூப் பார்த்து. இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சா? ஓரளவுக்கு. சரி, இப்போ வந்து மூடி வச்சிடலாமா? ஓகே. இப்போ வந்து திறந்து பாரு, வெந்துருச்சான்ட்டு பாரு. நல்லா வெந்துருச்சு. நல்லா கலக்கி விடு கரண்டியில். நம்ம பால் மட்டும்தான் ஊற்றிருக்குறோம், வேறு எதுவுமே இப்போ சேர்க்கலை இல்லையா, அதிலே காய் வெந்துருச்சு பாரு. இப்போ வந்து அடுத்தது சர்க்கரை சேர்த்துக்கலாம். அவங்கவுங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்க வேண்டியதான். போதும். இப்போ கிண்டி விடு. அடுத்து வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துப்போம்.
இப்படி தூவி விடணுமா? கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். ஓகே. சும்மா ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த ஸ்வீட்னஸை வந்து எடுத்து கொடுக்கறதுக்காக. ஏலக்காய் போடு. இப்போ கலந்து விடு. அடுத்து வந்து நல்லா கலந்து விட்டுட்டு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். அதான் எல்லாம் வெந்துருச்சு, பால்லே வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கோவா சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மில்க் மேடு இருக்குல்ல நெஸ்ட்லியில், அது சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட வந்து பால் பவுடர் இருக்குது, அது போட்டுடலாம். எல்லாத்தையும் போடு. ஃபுல்லாக போட்டு. இது வந்து ஒரு 3 ஸ்பூன் இருக்கும். ஸ்வீட் கோவாவும் போட்டுக்கலாம். வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிடலாம். கொஞ்சமாவா? போடு, 1 ஸ்பூன் போடு. அது பாத்திரத்தை கையில் பிடிச்சிக்கோ. பார்க்கவே சூப்பராக இருக்கு. ஆமாம், நம்ம எந்த கலர்லாம் ஒன்றுமே சேர்க்காம அந்த கேரட்டோட கலரே அருமையான கலராக இருக்கு இல்லையா? இப்போ வந்து அந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாமா? ஃபைனல் ஸ்டேஜா? ஆமாம். ஓகே. போடு.